ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, காலையிலேருந்து உன் வராகி அம்மா எதுக்காக உன்கிட்ட பேச காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தி இப்போது உன்கிட்ட வந்துருச்சு. நல்ல நாளில் உனக்கான வெற்றி வரத்தை கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா உன் வீடு தேடி வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். நீ சந்தோஷப்படும் போது உன் கூட இருந்த மனிதர்களை காட்டிலும் நீ கஷ்டப்படும் போது உனக்குன்னு உதவி செஞ்சாங்களே ஓரிரு மனிதர்கள், அவர்களுக்கு ஒருபோதும் தோள் கொடுக்க மறந்து விடாதே. ஏன்னா நீ துயரில் இருந்தபோது உனக்கு தோள் கொடுத்தவர்கள், உனக்காக ஓடி வந்து உதவி செய்தவர்கள் அவர்கள்தானே. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் 98% உதவாத மனிதர்களையும், சுயநலமிக்க மனிதர்களையும், நன்றி கெட்ட மனிதர்களையும் பார்த்திருந்தாலும் 2% நன்றியினர்வோடு நல்லது செஞ்சவங்களும் உதவி செஞ்சவங்களும் எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் இருப்பாங்க. அப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது செய்தவர்களையும் உதவி செய்தவர்களையும் உன் வாழ்நாள் முழுவதும் மறக்காமல் நன்றி உணர்ச்சியோட உன்னால் ஏதாவது ஒரு காலத்தில் அவங்களுக்கு என்னைக்காவது உதவி செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை தவறவிடாமல் அவர்களுக்குரியதை செய்துவிடு என் செல்லமே. உன் ஆள் மனசில் என்ன படிஞ்சிருக்கோ அதுதான் உன்னை வழி நடத்தும் என்பதை புரிந்து கொண்டு ஆள் மனசில் எப்போதுமே அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் உனக்கான விஷயங்களாக வச்சுக்கோ. ஒரு சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை வீணாக வாழ வச்சிடும். அதாவது உன் வாழ்நாளை வீணடிச்சுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி செய்யாமல் இருப்பது என புரிந்து நடந்துகொள். தவறி போன விஷயங்களையும் தாண்டி வந்த விஷயங்களையும் ஒருபோதும் திரும்பி பார்க்காத. ஏன்னா நீ என்னதான் திரும்பி பார்த்தாலும் அந்த காலத்தில் போக முடியாது. உதாரணத்துக்கு நீ சின்ன வயசில் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கலாம். எந்த கவலையும் கஷ்டமும் எதுவும் இல்லாமல் உன்னை பெற்றவங்களே எல்லாம் செய்வாங்கன்னு அவங்ககிட்ட பாரத்தை போட்டுக்கிட்டு ரொம்பவும் சாதாரணமாக சகஜமாக சந்தோஷமாக வாழ்ந்தாய் தானே. அப்படி நீ கடந்து வந்த அந்த வாழ்க்கையை திரும்ப உன்னால் பெற முடியாது. நீ உன் தாயின் கருவறையில் இருந்தாயே சந்தோஷமாக, அந்த இருட்டறையில் இருந்த இன்ப நாள் கூட உனக்கு கிடைக்காது. அதே போலதாமோ வாழ்க்கையில் இது நாள் வரை நீ கடந்து வந்த விஷயங்களும் நடந்து முடிந்த விஷயங்களும் தாண்டி வந்த விஷயங்களும் திரும்ப பெற முடியாது என் செல்லமே. அதனால் அதை பற்றி யோசிக்கிறத நிறுத்திடு. அதே போல் இன்னொரு மனிதர் நல்லா வசதியாக இருக்காங்க, எனக்கு அதெல்லாம் கிடச்சா நான் எப்படியோ இருப்பேன், அவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, கை கொடுத்து உதவுறதுக்கு ஆள் இருக்காங்க, கூட்டமாக ஒரு குடும்பமே இருக்குது, அவங்க உதவி செய்கிறாங்க, அவங்க இவங்களுக்கு உதவி செய்கிறாங்கன்னு எந்த வகையிலும் எந்த விஷயத்திலும் எதற்காகவும் அடுத்தவங்களை பார்த்து ஏங்கி போகாதே. ஏன்னா உனக்கு எது சரியாக வருன்றதை யோசித்து தான் நான் உனக்கான மனிதர்களையும் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களையும் உன்னை சுற்றி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்னொன்று விஷயமும் இருக்குது. இது மூன்றையும் நீ சரியாக செஞ்சாலே உன் வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்நாள் வீணாக போகாது. இன்னொன்று என்ன தெரியுமா? எல்லா மனிதர்களும் என்னை நல்லவன்னு சொல்லணும், எல்லா மனிதர்களுக்கும் என்னை பிடிக்கணும்னு எல்லாரையும் திருப்திப்படுத்தும் விதமாக நீ நடந்து கொள்ள யோசிக்காதே. ஏன்னா அது உன்னால் முடியாத விஷயம். இந்த உலகத்தில் எந்த மனிதராலும் யாரையும் 100% திருப்திப்படுத்த முடியாது. நீ என்னதான் அவங்கள தாங்கினாலும், அவங்க காலிலே விழுந்து கிடந்தாலும், அவங்க சொன்னதையெல்லாம் சரி சரின்னு செஞ்சாலும் கூட எல்லா நேரங்களிலும் உன்னை அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது என் செல்லமே. அதனால தான் சொன்னேன், தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிக்காத, தேவையில்லாத மனிதர்களின் வாழ்க்கையை பற்றி யோசிக்காத, அடுத்தவன் மனசை திருப்திப்படுத்தணும்னு யோசிக்காதன்னு. எதை யோசிக்கணுமோ எதை செய்யணுமோ அதற்கான வேலைகளை செய். அனாவசியமான விஷயங்களை பற்றி நீ யோசிக்க வேணாம். பொக்கிஷம்னு தெரிஞ்சும் கூட ஒரு சில உறவுகள்கிட்டருந்து நீ விலகியே இருக்கிற. அவங்க உனக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்து அனுசரித்து உனக்கு உதவிகளும் நல்லதும் செஞ்சாலும் கூட அவங்க உன்னுடைய துணையாக போயிட்டாங்க. காலாகாலத்துக்கு உன் கூட தான் இருப்பாங்கன்ற அந்த எண்ணத்தாலையும் அந்த திமிரான ஆணவம் கொண்ட யோசனையாலையும் நீ அவர்களுக்குரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுக்காம நடத்துறதும் எனக்கு தெரியும் என் செல்லமே. பொக்கிஷம் என தெரிந்தும் ஒரு உறவை நீ இழக்க நினைப்பதற்கு பெயர்தானே ஈகோ. அந்த எண்ணம் இல்லாமல் உன் கூட இருக்கிறவங்கள நீ நல்லா பார்த்துக்கணும். மனசில் பட்டதையெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தினா உன் மனசோடு ஒட்டுவதற்கு இந்த உறவும் இருக்க மாட்டார்கள். ஏன்னா இந்த உலகமே அப்படிப்பட்டது. உண்மையாய் பேசும் யாரையும் இங்கே யாருக்கும் பிடிப்பதில்லை தானே. அதுக்கு பதிலாக மனசில் அவங்க மேலே எவ்வளவோ எரிச்சல் இருக்கும், கோபம் இருக்கும். அத்தனையும் உள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லவங்க, வல்லவங்க, அழகாக இருக்கீங்க, புன்னகை செய்கிறீங்க, சிரிச்ச முகமாக இருக்கீங்க, எனக்கு நல்லது செய்கிறீங்கன்னு பொய்களை அள்ளி விட்டால் அவர்களுக்கு ஒன்று மிகவும் பிடிச்சு போகும். எல்லா மனிதர்களும் இப்படி அடுத்தவங்க தன்னை பற்றி நல்ல விதமாக சொல்லணும்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பதால் தானே நீயும் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி எல்லாரையும் கூட வைக்கணும்னு நினச்சிக்கிற. நீ வருத்தப்பட்டு அழுகும்போது வராத தெய்வமும் தேம்பி அழுகும்போது வராத அன்பும் பயனற்றது என்பதை நினைத்து வருத்தப்பட வேணாம். நீ வருத்தப்பட்டு அழும்போது நான் உன்னை தேடி வரலைனா அதற்கு 1000 காரணம் இருக்கிறது என் செல்லமே. நீ தேம்பி தேம்பி அழுதும் கூட உனக்காக யாரும் வந்து துணையாக நிற்கலைனாலும் அதையும் நான் காரண காரியத்தோடு தான் நடத்திக்கிட்டு இருக்கேன்.
ஏன்னா அப்படி நீ தேம்பி அழுகும்போதும் வருத்தப்பட்டு வேதனைப்படும் போதும் உதவி செய்ய ஒருவரும் இல்லைங்கிற சூழ்நிலையில தான் நீ தைரியமான ஆளாக மாறுவ. அப்படி நீ எல்லா காலத்திலும் அடுத்தவங்களை எதிர்பார்க்காம தைரியமும் துணிவும் கொண்ட ஆளாக மாறி உனக்கான விஷயங்களை நீயே செஞ்சுக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். அதனால்தான் கொஞ்சம் தள்ளி இருந்து வேடிக்கை பார்த்தேன் என் செல்லமே. உன்னை யார் அவமானப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் என்ன வேதனையை கொடுத்தாலும் அந்த கோபங்களை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டே அதை நீ வைராகியமாக வெளிப்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டு. உன்னுடைய வைராகியம் என்பது உனக்கான மரியாதை மிகுந்த விஷயமாக இருக்கணும். யாரிடமும் எப்போதும் தன்மானத்தை அடகு வைக்க வேண்டாம் என் செல்லமே. நீ அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் உனக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய். ஏன்னா நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படும் போது நீ உதவி செஞ்சவங்க எட்டி கூட பார்க்க வரமாட்டாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்கக்கிட்டையும் அப்போது அதற்கான வசதியும் உதவி செய்யக்கூடிய எண்ணமும் இருக்கணும் அல்லவா? அதனால தான் எப்போவுமே உன் தேவைக்கு போக அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ நன்றாக இருப்பாய். இனி நடக்க வேண்டிய விஷயங்களையெல்லாம் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். இந்த உலகத்தில் அதிகபட்சம் சுயநலவாதிகள் தானே இருக்காங்க. துரோகியும் அதிகமாக இருக்கான். ஆனால் நல்லவன் ஒரு சிலர் மட்டும்தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்லவர் யார் என்பதை நீதான் தேடி ஆராய்ந்து உனக்கு துணையாக வச்சுக்கணும். ஏன்னா நீ நல்ல பிள்ளை. உன் கூட இருக்கிறவங்களும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா? ஒரு சிலர் தவறு செஞ்சுட்டு என் மேலே தப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் செஞ்சது தவறு தான் அவங்களுக்கு நீ சுட்டி காட்டிட்டாலோ அல்லது இதுதான் அவங்களுக்கு நிரூபிச்சிட்டாலோ உன்னிடம் மன்னிப்பு கேட்குறதுக்கு பதிலாக அவங்க உங்ககிட்ட பேசுகிறதையே நிறுத்திட்டு சண்டை போட்டு போகிறவங்களா தானே இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இப்போ உள்ள மனிதர்களுக்கெல்லாம் தவறு செய்தால் மன்னிப்பு கேட்கணுன்ற எண்ணமே வர்றதில்ல. அதுக்கு பதிலாக நீ எப்படி என்னை பார்த்து குறை சொல்லலான்ற எண்ணம் தான் எல்லார் மனசிலும் வருது. உன்னை பெற்றவங்க சொன்னதையும் நீ அப்படி தான் நினச்ச, உன்னை சுற்றி இருக்கவங்க சொல்கிறதையும் அப்படி தான் நினைக்கிற. ஒரு சிலர் உன்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் குறையாக சொல்லுவாங்க. ஆனால் உன்னை பெற்றவங்க அப்படி ஒரு காலத்துலேயும் சொல்ல மாட்டாங்க என் செல்லமே. உன்னுடைய நல்லதுக்காகவே வாழ்கிற அவங்க, உன்னுடைய நல்லதை பற்றி மட்டுமே யோசிக்கிறவங்க, நீ நாளைக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக இன்றைக்கி உன்னுடைய சில தவறுகளை சுட்டி காட்டுவார்கள். அப்படி உன்னுடைய தவறுகளை சுட்டி காட்டும் போது உன் கண்களுக்கு தெரிய வரும்போது அதை திருத்திக் கொள்ளக்கூடிய ஆளாக தயாராக நீரு. வாழ்க்கையை பற்றி நான் என்னதான் உனக்கு எடுத்து சொன்னாலும், உன்னை பெற்றவங்க என்னதான் உனக்கு எடுத்து சொன்னாலும் புரியாது. ஆனால் வாழ்க்கையே உனக்கு தெளிவாக எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கும். அப்படி நீ பட்டு கஷ்டப்படுறது தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் நான் சொல்லும்போதே வாழ்க்கையை பற்றி புரிதலை உண்டாக்கிக்கொள். தேவையில்லாத ஆசைகளை மனசில் விதையாக போட்டு வச்சுட்டு நாளைக்கு கஷ்டமும் வேதனையும் பெற்று நீ வருத்தப்படக்கூடாது. அதனால தான் இப்போதே வாழ்க்கைனா என்னன்றதை புரிஞ்சு நடந்துக்க சொல்கிறேன். வாழ்க்கை உனக்கு போதிக்கப்படும் விஷயங்களை எல்லாம் பாதிக்கும் போது புரிந்து கொள்ளாதே. நான் சொல்லும்போதே வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றி அமைத்துக்கொள் என் செல்லமே. உனக்குன்னு ஒரு லட்சியம் மட்டும் தெளிவானதாக, உறுதியானதாக, மிக பெரியதாக இருந்துட்டா அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்நாளில் ஒரு நிமிடமும் வீணாக போகாது. லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்காக எல்லா வகையிலையும் நீ முயற்சி செய். தேவையில்லாத கோபமும் கவலையும் குழப்பமும் உனக்குள்ள வர வேண்டாம் என் செல்லமே. உனக்கு பின்னால் இருக்கிற மனிதர்களுக்கு உன்னை பிடிக்குமோ இல்லையோ, ஆனால் இந்த வராகி அம்மா உனக்கு முன்னாலே இருந்து நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னை உனக்கு மிகவும் பிடிக்கும் என் செல்லமே. அதே போல் எனக்கும் உன்னை மிகவும் பிடிக்கும். நீ யார், எப்படிப்பட்டவங்கன்றத யாரிடமும் விளக்கம் சொல்லி நேரத்தை விரயமாக்காம யார் என்ன வேணா நினச்சிக்கிட்டுன்னு உன் மனசுக்கு பிடிச்சது போல் உன் வாழ்க்கை வாழ்.